எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் இந்த சீரிஸ்ல உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் அட்மிஷன்ஸ் வந்து டிஃபரெண்ட் கிரெடிட்ல டேட்டா குடுத்துருறேன். அந்த விதத்தில இப்போ ரவுண்ட் 1 டேட்டாஸ் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, சாரி. ஆக்சுவலா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் கோட்டால எம்பிபிஎஸ் சீட்ஸ்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல என்ன கட் ஆஃப்ல மோஸ்ட்லி எல்லா காலேஜஸ்லயும் முடிச்சது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஓசில வந்து 1308 ஜெனரல் ரேங்க்லயும் ஸ்கோர் வந்து 1538ல முடிஞ்சிருக்கு. பட் இத நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. தோ தே ஹேவ் தி சான்சஸ். இப்போ ஒரு ஒரு காலேஜ்ல 31 ஓசி சீட்ஸ் இருக்குன்னா, அந்த 31வது சீட் வரைக்கும் ஒரு ஓசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டால எடுக்க முடியும். பட் அந்த மாரி நெறைய பேர் ப்ரிஃபர் பண்ணல. கொஞ்சம் ரூரல் காலேஜஸ் போக போக அவங்க எல்லாருமே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கு மூவ் ஆயிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜஸா மத்த கம்யூனிட்டீஸ் பிசி, பிசிஎம், எம்பிசி கம்யூனிட்டீஸ்க்கு அட்வான்டேஜஸா இருந்தது. ஸோ அதனால இப்ப நம்ம காமிக்கிறது அந்த கம்யூனிட்டில லீஸ்ட் மார்க் வச்சு எந்த ஸ்டூடெண்ட் எங்கே ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். பிசியில் உங்களுக்கு மோஸ்ட்லி நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 509 கட் ஆஃப். கம்யூனிட்டி ரேங்க் 1879 வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிசிஎம் 185 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எம்பிசி 1105, அதுவும் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் தான். மோஸ்ட்லி எல்லாமே நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எஸ்சி கம்யூனிட்டி ரேங்க் 672 வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீல்கிரிஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எஸ்சிஏ 134 நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். எஸ்டி 43 கட் ஆஃப் வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் எம்பிபிஎஸ் என்ன ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஓசியில் 4184 வரைக்கும், சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் 497 கட் ஆஃப் வரைக்கும் 497 வரைக்கும் எடுத்திருக்காங்க. பிசியில் கம்யூனிட்டி ரேங்க் 3446 வரைக்கும், பிசிஎம் 353, எம்பிசி 1731, எஸ்சி 1127, எஸ்சிஏ 226, எஸ்டி 374. ஸோ இதுதான் சீக்வன்ஸாக இருந்திருக்கு. காலேஜஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சென்ட் பீட்டர்ஸ், பிஎஸ்பி, அன்னபூர்ணா, அன்னை மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி காலேஜஸ் இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஓசி ரேங்க் 6048 வரைக்கும் கிடச்சிருக்கு. பிசியில் 6338, கம்யூனிட்டி ரேங்க் 3596, பிசிஎம்மில் கம்யூனிட்டி ரேங்க் 470 வரைக்கும் கிடச்சிருக்கு. எம்பிசியில் 1879, எஸ்சியில் 1229, எஸ்சிஏல 233, எஸ்டியில் 83 வரைக்கும் கிடச்சிருக்கு. மோஸ்ட்லி எல்லோரும் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ஆர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வெங்கடேஸ்வரா இந்த மாதிரி காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ டென்டல் பிடிஎஸில் ஓசி 3764 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 502 கட் ஆஃப். ஓசியில் மொத்தம் ஒரு 4 பேர் தான் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் எடுத்திருக்காங்க. ஸோ பிசியில் 2688 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் எடுத்திருக்காங்க. பிசிஎம்மில் 251, எம்பிசியில் 1372, எஸ்சியில் 952, எஸ்சிஏல 185, எஸ்டியில் 69. ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கு. ரவுண்ட் 2ல இதில் நிறையா சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும் டென்டலை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டென்டல் செல்ஃப் ஃபினான்சிங்கில் ஓசி 10104 ஜென்ரல் ரேங்க்கு, பிசியில் கம்யூனிட்டி ரேங்க் 8544, பிசிஎம் 843, எம்பிசியில் 5447, எஸ்சியில் 2502, எஸ்சிஏல 378, எஸ்டியில் 135. ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதான் கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்குமான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். லீஸ்ட் கட் ஆஃப் எது வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 4501, இது நம்ம சொல்கிற ரேங்க் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் தான் நம்ம சொல்கிறோம். ஜென்ரல் ரேங்க் 4501 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸ்கோர் 444. தெலுங்கு மைனாரிட்டி 17901 வரைக்கும் கிடச்சிருக்கு. 279 கட் ஆஃப். அன்னபூர்ணாவில் கிடச்சிருக்கு. கிறிஸ்டின் மைனாரிட்டியில் மாதா மெடிக்கல் காலேஜில் 395 வரைக்கும் கிடச்சிருக்கு. மலையாளம் மைனாரிட்டியில் மேக்ஸிமம் எண்ட் கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. 116 ஸ்கோர் வரைக்குமே கிடச்சிருக்கு. 28144. சிஎம்சி மைனாரிட்டி நெட்ஒர்க்குங்கிறது அந்த டயோசிஸ் இந்த பேசிஸில் வருது. அதில் உங்களுக்கு 430 ஸ்கோர் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஜென்ரல் ரேங்க் 5606. சிஎம்சி ஜென்ரலில் 2 சீட் தான் இருக்குது அதில். ஸோ அதில் 28th ரேங்க்கு 604 கட் ஆஃப் கிடச்சிருக்கு. சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா ஜென்ரல் ரேங்க் 2308, 480 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. மேபி அதில் ஒரு 10 சீட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ஆர்ஐ கோட்டா உங்களுக்கு மோஸ்ட்லி லாஸ்ட் ரேங்க் இருக்கிற ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ 28174, 115 கட் ஆஃப் வரைக்கும் நீங்கள் மாதாவில் பார்க்கலாம். நிறைய பாட்டம் லெவலில் இருக்க செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் சீட்ஸ் இன்னும் எம்என்ஆர்ஐ சீட்ஸ்லாம் லேப்ஸ்டு நெக்ஸ்ட் ரவுண்டு வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 5287 வரைக்கும் கட் ஆஃப் 434 வந்திருக்கு. கிறிஸ்டின் மைனாரிட்டி 7195, கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் இந்த காலேஜில் ஒரு 10 சீட்ஸ் இருந்தது. கிறிஸ்டின் மைனாரிட்டியில் 409 கட் ஆஃப் வரைக்கும் வந்திருக்கு. தெலுங்கு மைனாரிட்டியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில் 271 வரைக்கும் வந்திருக்கு. என்ஆரையும் மோஸ்ட்லி லாஸ்ட் இதில் சொன்ன மாதிரி தான் 28, 165, 115 கட் ஆஃப். உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே என்ஆர்ஐ கோட்டாவில் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீட்ஸ் இன்னும் சில காலேஜஸில் இருக்குது.
ஸோ இப்போ காலேஜ் வைஸ் அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், டைப் ஆஃப் தி காலேஜ், அப்புறம் வந்து கட் ஆஃப் ஓசி டு எஸ்டி வரைக்கும் கட் ஆஃபு, ஓசிக்கு மட்டும் ஜென்ரல் ரேங்க்கு, மற்ற எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் அந்தந்த கம்யூனிட்டியோட ரேங்க் எந்த ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு சீட்ஸ் ஃபில் ஆச்சு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எம்எம்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டான்லி, கில்பாக், மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் இது மாதிரி கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு வாங்க. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், மோகன் குமாரமங்கலம், கேஏபி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ். ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்லாட் இருக்குது. 608லேருந்து ஓசி 526 வரைக்கும் இந்த ஸ்லாட்டுக்குள்ளே வந்திருக்கு. பிசியில் 591 to 524 ஸ்கோரு, பிசிஎம் 589லேருந்து 518, அதுக்கப்புறம் எம்பிசி 580லேருந்து 505, எஸ்சி 547 to 456, எஸ்சிஏ 523 to 402, எஸ்டி 539 to 417. ரேங்க்ஸ் பார்த்திங்கன்னா ஓசி ஜென்ரல் ரேங்க் வந்து 72 1931 வரைக்கும் கிடச்சிருக்கு இந்த 12 காலேஜஸில். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிசி வந்து 104 வந்து கம்யூனிட்டி ரேங்க் 1231 வரைக்கும் கிடச்சிருக்கு. பிசிஎம்மில் 8லேருந்து 128, எம்பிசி 48லேருந்து 852 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்சியில் 34th ரேங்க்லேருந்து 484, எஸ்சிஏ 8th ரேங்க்லேருந்து 118 வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்டி ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 34 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த 11 காலேஜுக்கு மட்டும்தான் 12 காலேஜுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து வெள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், தேனி, தருமபுரி மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம், திருவாரூர், சிவகங்கை, திருவண்ணாமலை, ஓமந்தூரார் கவர்மெண்ட் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ், ஈரோடு மெடிக்கல் காலேஜ், புதுக்கோட்டை, கரூர் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓசி கட் ஆஃப் 536 to 523, பிசி 534 to 522, பிசிஎம் 523 to 514, எம்பிசி 528 to 513, எஸ்சி 474 to 454, எஸ்சிஏ 442 to 416, எஸ்டி வந்து 449 to 417. பிளாங்காக இருக்கிறது அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு அந்த சீட் இல்லைன்னு அர்த்தம். எஸ்டிக்கு வந்து சில இதில் 0 சீட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான கம்யூனிட்டி ரேங்க்கும் நான் பிசிலேருந்து எஸ்டி வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஓசி கொடுத்துருக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து டாப் 24 காலேஜஸோட ஸ்லாட் என்னென்ன இது முடிச்சிருக்குன்னு. இதில் ஓசி வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். என்னென்னா இப்போ ஓசி நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா, ஒரு காலேஜில் 31 சீட்டு ஓசியில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 31 சீட்டு தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த 31 சீட்டில் 31 சீட்டோட எடுத்த வரைக்கும் நம்ம கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். அது வந்து ஓசி ஸ்டூடெண்ட் தான் எடுத்திருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. அது பிசி, எம்பிசி எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் எடுத்துருக்கலாம். ஓப்பன் காம்படிஷனுங்கிற க்ரைட்டீரியாவில் 31வது சீட்டு யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒரு ஸோ அதை வச்சு தான். அடுத்தது வந்து மற்ற எல்லா கம்யூனிட்டிஸும் அதில் லீஸ்ட்டு கட் ஆஃப் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர், அதுக்கப்புறம் அரியலூர், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரிஸ், அண்ணாபுரம், திருவள்ளூர், திருப்பூர் இந்த ஸ்லாட் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 517 to 515 வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி ஓசி கட் ஆஃப் இருந்திருக்கு. ஸோ இது ஜகலாகி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆர்டர் வைஸ் நம்ம சீரியல் நம்பர் வைஸ் எப்படி சீட் மேட்ரிக்ஸ் எந்த ஸ்லாட்டில் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க டேட்டாவை. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எதாவது எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து 36th காலேஜில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து விருதுநகர் மெடிக்கல் காலேஜ். அது வந்து 515 ஓசி கட் ஆஃப் வந்து 402 வரைக்கும் எஸ்சி கட் ஆஃப் வரைக்கும் இருக்குது. ஓவரால் ரேங்க்கில் வந்து 2724, உங்களுக்கு எஸ்டி வந்து 43. மோஸ்ட்லி இதில் வந்து நாகப்பட்டினம் ஒரு நீலகிரிஸ் மெடிக்கல் காலேஜ் தான் வந்து லீஸ்ட் கட் ஆஃபாக இருந்தது எல்லா கம்யூனிட்டிஸ்லையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா. விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் மட்டும் எஸ்டிக்கு லீஸ்ட் கட் ஆஃப் இருந்தது. ஸோ ஓசியில் வந்து ஜென்ரலாக ஓவராலாக பார்த்தோம்னா விழுப்புரம்லே ஓசி கட் ஆஃபில் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து விழுப்புரம் தான் எடுத்திருந்தாங்க. பட் இன்கேஸ் ஜென்ரல் ரேங்கை வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு நீலகிரிஸ் வரைக்குமே சீட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம 3145 ரேங்க் வரைக்கும் ஓசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கிடச்சிருக்கணும். ஸோ வந்து நிறைய பேர் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரிஃபர் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து மற்ற கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்தது. செமி கவர்மெண்ட் காலேஜில் இஎஸ்ஐ கேகே நகரோட கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். இது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து திருச்சி எஸ்ஆர்எம், கற்பக விநாயகா, பிஎஸ்ஜி, மூகாம்பிகை, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், கற்பகம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கோயம்புத்தூர், கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ், தாகூர், வேலம்மாள், மேல்மருவத்தூர், ஸ்ரீ முத்துக்குமரன், மாதா. ஸோ இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஓசி கட் ஆஃப் அண்டு ஓசிக்கு வந்து ஓவரால் ரேங்க்கும் மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு அந்த கம்யூனிட்டியில் என்ன மேக்ஸிமம் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கோம் அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ
ஸோ இந்த டேட்டா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எதாவது எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்லாட்டில் நம்ம மற்ற காலேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா, அன்னபூர்ணா, கேஎம்சிஹெச், பனிமலர், இந்திரா, சுவாமி விவேகானந்தா நாமக்கல், அருணை, சென்ட் பீட்டர்ஸ், நந்தா, பிஎஸ்பி, அன்னை. ஸோ இந்த ஸ்லாட்டில் இதெல்லாமே இருக்குது. கட் ஆஃப் வந்து நம்ம ஓசி டு எஸ்டி வரைக்கும் கட் ஆஃபும், ஓவரால் ரேங்க் ஓசிக்கும் மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு அந்தந்த கம்யூனிட்டியோட மேக்ஸிமம் ரேங்க் எந்த ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் சொல்கிறேன். ஓசியோட கட் ஆஃபோ ஓசியோட ரேங்க்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது, ஒரு காலேஜில் வந்து ஒரு 25 சீட்ஸ் ஓசிக்கு இருக்குன்னா, அந்த 25th சீட்டை எடுத்த ஸ்டூடெண்ட், மெரிட் வைஸ் 25th சீட் எடுத்த ஸ்டூடெண்ட்டை நம்ம ஓசியோட கட் ஆஃப் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த ஸ்டூடெண்ட் ஓசியில் தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் எந்த கம்யூனிட்டியிலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக ஓசியில் என்ன சீட் வேணும்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதை வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து காலேஜ் வைஸ் பிரேக்கப். ஸோ இதுக்கப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு பிரேக்கப் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸு. என்னென்ன கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்கு கம்யூனிட்டி வைஸு, ப்ளஸ் ஓவரால் ரேங்க் கம்யூனிட்டி வைஸ் என்ன மேக்ஸிமம் ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா, கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா 20th ரேங்க் 2 சீட் வரைக்கும் தான் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. அடுத்தது கிறிஸ்டின் மைனாரிட்டி. ஸோ இதில் வந்து மைனாரிட்டி நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 430th ஸ்கோரு ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் வந்து 5606 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. சிஎம்சி ஸ்டாஃப் வந்து 480 ஸ்கோரு 2308 வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்தது பிஎஸ்ஜியில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு 2327 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு, 480 ஸ்கோரு. என்ஆர்ஐ கோட்டாவில் 9446 ரேங்க்கு, 382 ஸ்கோர் வரைக்கும் கிடச்சிருக்கு. கேஎம்சிஹெச்சில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டு 2692 ரேங்க் வரைக்கும் 473 ஸ்கோருக்கு. என்ஆர்ஐ 11681 355 ஸ்கோர் வரைக்கும் கிடச்சிருக்கு. வேலம்மாவில் 2895 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டு ஸ்கோர் வந்து 469. என்ஆர்ஐ வந்து 14735 319 ஸ்கோர் வரைக்கும் கிடச்சிருக்கு. பனிமலர் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் 3076 465 ஸ்கோரு. கிறிஸ்டின் மைனாரிட்டி வந்து 5110 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு, 436 ஸ்கோரு. என்ஆர்ஐ 19767 254 ஸ்கோர் வரைக்கும் கிடச்சிருக்கு. கற்பக விநாயகாவில் உங்களுக்கு 3252 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டு 463 ஸ்கோர் வரைக்கும் கிடச்சிருக்கு. என்ஆர்ஐ வந்து 27956 இது வந்து என்ஆர்ஐ கோட்டாவில் 121 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. என்ஆர்ஐ சீட்ஸ் அங்கே 10 சீட்ஸ் வரைக்கும் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 3351 ரேங்க்கு 461 ஸ்கோர் வரைக்கும் கிடச்சிருக்கு. என்ஆர்ஐ வந்து 28104. ஸோ என்ஆர்ஐ மோஸ்ட்லி வந்து இதுக்கு மேலே வர காலேஜ் எல்லாமே லீஸ்ட் ஸ்கோர் இருக்கவங்க எல்லாருக்குமே சீட் கிடச்சிருக்கு. அங்கே சீட்ஸும் கொஞ்சம் வேக்கண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் இதுக்கு மேலே. அதுக்கப்புறம் தாகூர் 3422 460 ஸ்கோர் வரைக்கும் கிடச்சிருக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில். என்ஆர்ஐயும் ஓரளவுக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க, 2622 156 கட் ஆஃப் வரைக்கும். சுவாமி விவேகானந்தா 3932 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஸ்கோர் வந்து 452 வரைக்கும் கிடச்சிருக்கு. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 3987 451 ஸ்கோர் வரைக்கும் கிடச்சிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டியில் 13911 ரேங்க், ஸ்கோர் 328 வரைக்கும் கிடச்சிருக்கு. என்ஆர்ஐ 117 கட் ஆஃப் வரைக்குமே கிடச்சிருக்கு லீஸ்ட் ஸ்கோர் வரைக்கும். சென்ட் பீட்டர்ஸில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 4100 450 ஸ்கோர் வரைக்கும் கிடச்சிருக்கு. நந்தா 4330 446 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. இந்திரா 4390 மேனேஜ்மெண்ட் ரேங்க் 445 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிஎஸ்பியில் 4458 445 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. அன்னை வந்து 4501 444 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸ்ரீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்து 5098 ரேங்க்கு 436 வரைக்கும் கிடச்சிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டியில் 18337 273 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. என்ஆர்ஐ 28165 லாஸ்ட் ஸ்கோர் வரைக்குமே கிட்டத்தட்ட கிடச்சிருக்கு 115. தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் 5196 மேனேஜ்மெண்ட் கோட்டா 435 ஸ்கோர் வரைக்கும் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டில் கிடச்சிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டியில் 17931 278 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. என்ஆர்ஐயில் வந்து 28012 சீட்ஸ் இன்னும் கொஞ்சம் வேகன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில். வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு 5208 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டு ஸ்கோர் வந்து 435 வரைக்கும் கிடச்சிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டி 18443 271 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. என்ஆர்ஐ 27316 135 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் 5287 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் 434 வரைக்கும் கிடச்சிருக்கு. கிறிஸ்டின் மைனாரிட்டியில் 7195 409 ஸ்கோர் வரைக்கும் கிடச்சிருக்கு. என்ஆர்ஐ 209 வரைக்கும் ஸ்கோரில் எடுத்திருக்காங்க, 23008 சீட்ஸ் ஜென்ரல் ரேங்க்கு. திருச்சி அரசாரமில் உங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டி மொத்த சீட்ஸுமே தெலுங்கு மைனாரிட்டி அண்ட் என்ஆர்ஐயில் மட்டும்தான் இருந்தது, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இல்லை.
ஸோ 8953 தெலுங்கு மைனாரிட்டியில் 387 ஸ்கோரு. கற்பகம் வந்து 13070, இதுவும் வந்து தெலுங்கு மைனாரிட்டியில் மட்டும்தான் சீட் இருந்தது, 338. ஸ்ரீ முத்துக்குமரன் வந்து 13310, 335 ஸ்கோரு. இதெல்லாமே நான் தெலுங்கு மைனாரிட்டி தான் சொல்லிட்டுருக்கேன். அருணை 16219, 300 ஸ்கோர் வரைக்கும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணா 17901, 279 ஸ்கோர் வரைக்கும் கிடச்சிருக்கு. எல்லாத்துலேயுமே என்ஆர்ஐக்கு வந்து 18997, 264 வரைக்கும் எஸ்ஆர்எம்லையும், 2443, 187 வரைக்கும் என்ஆர்ஐ கற்பகம் கோயம்புத்தூர்லேயும், உங்களுக்கு ஸ்ரீ முத்துக்குமரனில் 27922, 121 ஸ்கோர் வரைக்கும் என்ஆர்ஐஸ் கிடச்சிருக்கு. ஸ்ரீ மூகாம்பிகை வந்து உங்களுக்கு மலையாளம் மைனாரிட்டி, மேக்ஸிமம் 28144 ரேங்க்கு, 116 கட் ஆஃப் வரைக்கும் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் வரைக்குமே கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்ஆர்ஐயும் இங்கே 27940, 121 லீஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டியில் மாதா வந்து 8331, 395 ஸ்கோர் வரைக்கும் கிடச்சிருக்கு. என்ஆர்ஐ 28174, 115 ஸ்கோர் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. அடுத்தடுத்து இந்த கண்டென்ட்டு வர அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்லும் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.